நான் ரெட்டின்ஸ்லேருந்து வரல. எனக்கு குழந்தை இல்லாதனால வந்து நாங்கள் வந்து எத்தனையோ ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தோம். பார்த்ததுனால வந்து எனக்கு வந்து எந்த ஹாஸ்பிட்டலையும் வந்து எனக்கு கரெக்டான ரிசல்ட்டோ வேறு எதுவும் இது இல்லை. நாங்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான ஆள். அப்படிங்கும்போது வந்து நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு டிவியில் அடிடேஷன் நம்ம அபிஜயா ஹாஸ்பிட்டலில் அடிடேஷன் பார்த்தோம். பார்த்ததுனால வந்து எனக்கு வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரணுன்ட்டு சரி நம்ம வெளியே வேலை சுற்றி பார்த்தோமே நம்மளுக்கு ஒன்றும் செட் ஆகலையே, அதனால் வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையோடு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் வந்தோம். வந்ததுனால வந்து உடனே வந்து அவங்க செக் பண்ணாங்க, எங்களுக்கு செக் பண்ணாங்க. எனக்கு வந்து அவங்க இது விந்தணுக்கள் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. சொன்னதுனால எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க நல்லா கரெக்டாக இருக்குது, எங்களுக்கு மட்டும் விந்தணுக்கள் கம்மியாக இருக்குதுனால வந்து உங்களுக்கு வந்து டேப்லெட் தரேன்னு சொன்னாங்க. டேப்லெட் சாப்பிட்டு பார்த்தோம். சாப்பிட்டு பார்த்து ஒரு மாதம் சாப்பிட்டோம். சாப்பிட்டது ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து எனக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து விறகு பக்கத்தில் வந்து நர்வஸ் இருந்தது. நர்வஸ்னால வந்து அதனால் வந்து உங்களுக்கு அதனால் கூட வந்து கன்சிடர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் வந்து நீங்கள் ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க மேடம். சொன்னதுனால நாங்கள் என்ன பண்ணோம், சரி அவங்க சொன்னது டாக்டர் சொன்னது நம்பிக்கையோட அவங்க சொன்ன ஒரு இதோட நாங்கள் என்ன சொன்னால் இந்த ஆப்ரேஷன் நாங்கள் ஒத்துக்கணும் ஆப்ரேஷன் நாங்கள் பண்ணதுனால வந்து எங்களுக்கு வந்து இந்த ஆப்ரேஷன் பண்ணி 3 மாதம் டைம் கொடுங்க. டைம் கொடுத்துட்டு அதை மட்டும் நீங்கள் என்ன செக் பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க மேடம். மேடம் சொன்னதுனால அது பேசுறதுனால வந்து இப்போ நாங்கள் செக் பண்ணி பார்த்ததுனால வந்து எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடச்சிது. ரிசல்ட்டு கிடச்சதுனால வந்து இப்போ எங்கள் ஒய்ஃப் வந்து கன்சீவ் ஆகுறாங்க. 2 மாதம் ஆச்சு. எந்த ஒரு குறையும் இல்லாத, எந்த ஒரு இது இல்லாத, நார்மலாக இயற்கையாக எந்த மாத்திரை மெடிசனும் இல்லாத சந்தோஷமாக இந்த அபிஜயா ஹாஸ்பிட்டல் டாக்டர் சரவணன் சாருக்கு, லட்சுமி மேடம் அவங்களுக்கும் சந்தோஷம். எங்கள் மனமார்ந்த இந்த நான் வந்து எவ்வளோ கஷ்டத்துக்கு எவ்வளோக்கு பண்ணிக்கணுமோ நான் வெளியே போய் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நாங்கள் யதார்த்தமாக அந்த ஹாஸ்பிட்டல் பார்த்ததுனால வந்து நாங்கள் மனமார்ந்த அவங்களுக்கு நன்றி சொல்லி நான் விடைபெறுவோம்.